3800 கோடி பணம் வந்தது. கையில் ஒரு 200 கோடியை எடுத்தேன். என் சிஇஓக்கு 100 கோடி கொடுத்தேன். எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு வந்தேன். 10 கோடி 5 கோடி செஞ்சவன். கடைசியாக பார்த்தா என் ரூமில் இந்த காஃபி டீ கொடுத்தவங்களே நின்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அப்படி கொடுத்த ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துடுச்சு. 25 லட்சமா சார்? ஆமாம்மா, நான் 300 ரூபா சம்பளத்தில் வந்தேன் சார், எனக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. நான் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்? அதனால நிலத்தில் போட்டுருந்தேன். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்க்க ஒரு லேண்டை 35,000 40,000 5 பிளாட் வாங்கி போட்டு, இப்போ அந்த அம்மா வந்து ஒன்றை MBA படிக்க வச்சுட்டு கையில் 5 கோடி படம் வச்சிருக்கு. அந்த இதில் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த நவீன பிஸ்னஸ் யுகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவை பில்ட் பண்ணி அது ஒரு பெரிய விலைக்கு விற்பது அப்படிங்கிற ஒரு இது இப்போ இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப முன்னாலே ஸ்டார்ட் பண்ணீங்களோ? வழிகாட்டி முன்னோடி பல கம்பெனிகளை வளர்த்து வித்திருக்கேன். ஒரு காஃபி பிஸ்னஸ் பண்ணேன். நான் காஃபி பிஸ்னஸில் வந்தபோது எஸ்பிரஸோன்ற வார்த்தையே இந்தியர்களுக்கு தெரியாது. அந்த எஸ்பிரஸோ பிஸ்னஸுக்கு எப்படி வந்தேன்னா, சுவிட்சர்லாண்டுக்கு அங்கே இருக்கிற மிஷின் காரனுக்கு இங்கேருந்து 80 காப்பி கொட்டையை அண்ணாச்சி கடையில் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இந்த 80 கொட்டையில் 37 கொட்டை சொத்த கொட்டை, இதெல்லாம் வச்சு காப்பி போட முடியாதுன்ட்டான். அதுக்கப்புறமா காஃபி கொட்டையை பற்றி இல்லின்னு டாக்டர் இல்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வேர்ல்டு நம்பர் 1. அவர்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கி இந்த எங்கே வச்சாக்கா மக்களுக்கு பலன் அளிக்கும்னு சொல்லி அந்த காலத்தில் பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஒரு 7 பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க, சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம். அங்கே 10 ரூபாய்க்கு காஃபி விற்றேன். அந்த கம்பெனியை $100 மில்லியன் லவாசாவுக்கு விற்றுட்டேன். ஓகே, இந்த காஃபின்னு சொல்லும்போது காஃபி மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டே கிடையாது. அதுதான் எனக்கு இந்த கம்பெனியோடைய வேல்யூ பில்ட் பண்ணி விற்கிறது. இப்போ வெதர் இட் இஸ் அமேசான் எனி பிக் கம்பெனி லாஸ்ட்ல போதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் கம்பெனியோட வேல்யூ பெருசாக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? விரிவாக்குவது எப்படி, அதுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு. யூ இன்னோவேட், யூ ரிப்ளிகேட், யூ இன்டகிரேட். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியை நான் விற்கிறேன் கோபிநாத், நான் ஒரு காப்பி கடை போடுறேன். ஒரு காப்பி கடையை மாடலாக போட்டு இந்த காப்பி கடையை 1 லட்சம் ரூபாய் நீங்கள் நடத்தினால் லாபம் வரும் என்று சொல்லி உங்களுக்கு அதனுடைய எல்லா விவரங்களையும் அழகாக சொல்லி, இது மாதிரியாக இந்தியாவில் நீங்கள் 6000 காப்பி கடையை போடலாம், ஆகையினால் ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கொண்டா நீங்கள் கொடுத்துட்டு போறீங்க. ஸோ அகெயின் அந்த பிஸ்னஸ் மாடல் தான். செகண்டு இன்னொரு மாடல் இருக்கு. இந்த மாடல் உங்கள் மக்களுக்கு புரிந்து கொள்வது கடினம், ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். முகேஷ் அம்பானி வச்சிருக்க கடைக்கு 1 ரூபா லாபம் சம்பாதிச்சா 300 ரூபா அந்த ஷேர். ஸோ 3 ரூபா சம்பாதிச்சா எவ்வளவு? 900 rupees. அடானி கம்பெனிக்கும் 1 ரூபா சம்பாதிக்கிற கம்பெனிக்கு 250 ரூபா வேல்யூவேஷன். ஆனால் நீங்களும் நானும் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நம்ம 1 ரூபா சம்பாதிச்சா 15 மடங்கு தான் வேல்யூவேஷன். 15 ரூபா தான். நம்ம கம்பெனியை அடானியோ அம்பானியோ டாட்டாஸோ இவங்க வாங்கினாங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேருக்கு நம்மக்கிட்ட வாங்கின அன்றைக்கே 250 ரூபாய்க்கு போயிடும். அது இல்லாமல் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது இல்லை, அந்த ஷேரை கொடுத்துட்டு போட்டோம்.